Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நாங்கள் சோயா கட்லெட் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வெஜிடேரியன் சாப்பிட்ற ஆட்கள், எக் கூட சாப்பிடாத ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட இது ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. அதே மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கூட இது நல்லா இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கும் கூட இது ஒரு சூப்பரான ரெசிபி. வாங்க நாங்கள் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு இந்த பவுலுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி இந்த சோயா 1 பேக்கெட் எடுத்துக்கிறேன். அதை அப்படியே இதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இது நல்லா அப்படியே சோக் பண்ணி எடுக்கணும் இந்த பாயில் வாட்டரில். அதுக்கு பிறகு பாருங்கள், இது நல்லா இப்படி சோக்காக வைக்கும். இதை நாங்கள் 2-3 தண்ணியில் கூல் வாட்டரில் நாங்கள் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி இதில் கொஞ்சமுமே தண்ணி நிற்காத மாதிரிக்கு நாங்கள் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கொள்வோம். இந்த சோயா உங்களுக்கு பேக்கெட் சிக்குது, ஷாப்ஸில் வாங்கி கொள்ளலும். நானும் இன்றைக்கி ஒரு பேக்கெட் வாங்கி அந்த ஒரு பேக்கெட்டையும் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாயில் பண்ணி எடுத்த சோயாவை நாங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். மிச்சமாக கிரைண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ வாங்க நாங்கள் கட்லெட் செய்வோம். ஒரு பேனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணி கொள்ளணும். இப்போ இந்த ஆயில் ஹீட் ஆகக்குள்ளே மீடியம் சைஸ் ஆனியன் 2 சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 2 க்ரீன் சில்லி எடுத்து அதையும் நான் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் கரி லீவ்ஸ் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரி லீவ்ஸ் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் ஒன்று தரும். ஸோ அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஜிஞ்சர் பேஸ்ட் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் டர்மரிக் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ சில்லி பவுடரும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சமாக நாங்கள் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு நான் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிற சோயாவை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதை நாங்கள் திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த ஆனியன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது நல்லா ட்ரை ஆகிக்கணும். அப்படி கொஞ்சம் லைட்டாக ஈரத்தன்மை வைக்கிற மாதிரி விளங்கிச்சுண்டா இதே பேனில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1-2 மினிட்ஸ் சீக்க போகல அது அப்படியே ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ நான் இதுக்கு இன்னும் சால்ட் ஆட் பண்ணலை. இப்போ நான் இதுக்கு போதுமான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ திரும்பவும் இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட வெஜிடேரியன் ரெசிபிஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் நான் மெயினாக இதை எடுத்தேன். எக்கும் கூட சாப்பிடாத ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி ஆக்களுக்கு இது ஒரு சூப்பரான ஸ்நாக். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்டி ஆகிக்கும். ஸோ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த பவுலுக்கு இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன். இது நல்லா கூல் ஆகணும். இதை நாங்கள் அப்படியே நல்லா கூல் ஆக விடணும். இது நல்லா இப்படி கொஞ்சம் நான் பரத்தி விட்டுக்கொள்கிறேன். அப்போ டக்குன்னு கூல் ஆகிடும். நான் இன்றைக்கி ஒரு பொட்டேட்டோ எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நல்லா கொஞ்சம் நான் ஸ்மாஷ் பண்ணிக்கொள்கிறேன். எப்படியுமே ஒரு பாயில் பொட்டேட்டோ போட்டால் தான் எங்களுக்கு கட்லெட் பிடிக்கிறதுக்கு லேஸ் ஆகிக்கும். ஸோ நான் இப்போ இதை அப்படியே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு போட்டுக்கொள்கிறேன். ரைஸ் ஃப்ளார் 2 டேபிள் ஸ்பூன் இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொண்டேன். இப்போ அதே மாதிரி ஒரு சின்ன பொடி கொரியண்டர் லீவ்ஸ் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். திரும்பவும் இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் எப்படி கட்லெட்டுக்கு மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நல்லாவே நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நாங்கள் இப்படி ஒரு குழி ஒன்று மாதிரி வரும். இந்த அளவுக்கு நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ இதில் எங்களுக்கு தேவையான அளவு எடுத்து நாங்கள் கட்லெட்காக வேண்டி நாங்கள் ரவுண்ட் பண்ணி கொள்ளணும். நான் இது கொஞ்சம் சப்பை வகைக்கு தான் இந்த கட்லெட் எடுக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் இதை ஷேப்பை செஞ்சு கொள்வோம்.
இந்த மாதிரி ஒரே ஷேப்பாக கணக்காக செஞ்சுக்கொள்ளணும். இப்போ நான் இதை ஒரு பவுலில் வச்சுக்கொள்கிறேன். இப்போ திரும்ப மற்ற எல்லாத்தையுமே நான் கட்லட் ஷேப்புக்கு செஞ்சுக்கொள்கிறேன். இப்போ ஓகே, இப்போ நான் எல்லாத்தையுமே ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்து அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி நாங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். பெட்டர் ஒன்று நல்லா செஞ்சுக்கொள்ளணும். உங்களுக்கு இந்த பெட்டர் இல்லாமல் எக் ஒன்று நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொண்டீங்கன்றாலும் ஓகே தான். இப்போ சரி, இப்போ நான் வந்து இன்றைக்கி பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிறேன். இதையும் நான் ஒரு பவுலில் போட்டுக்கொள்கிறேன். இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். அப்படின்னா நான் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ் ஏற்கனவே வீட்டில் லெஃப்ட் ஓவர் ஆகிற பிரெட்ஸ் எல்லாம் எடுத்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணி கொஞ்சமாக லைட்டாக அப்படியே வறுத்துவிட்டால் பிரெட் க்ரம்ஸ் ஆகிடும். இப்போ நான் இந்த கட்லட்ஸை இந்த பெட்டரில் அப்படியே நல்லாவே நிலச்சி எடுத்துக்கொள்கிறேன். எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு அதையும் நல்லா பிரட்டி எடுத்துக்கொள்கிறேன். கட்லட்ஸை எப்போயுமே ஸ்பூன் உண்டாலே அப்படியே நிலச்சிடுங்க. இல்லாட்டி நல்லாவே கையெல்லாம் அப்படியே எங்களோட ஈரமாகிடுச்சின்னு சொன்னால் இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் அப்படியே ஒட்டி கட்டி கட்டி ஆகிடும். ஸோ இப்படி நான் எல்லாத்தையுமே செஞ்சுக்கொள்கிறேன். அடுத்து வந்து நாங்கள் இந்த கட்லட் செஞ்சதோடே அப்படியே டக்குன்னு ஃப்ரை பண்ண போட்டுடணும். இந்த கட்லட் இந்த ஸ்டேஜுக்கு வரப்போக்குள்ளே நாங்கள் ஒரு பேனுக்கு ஆயில் எடுத்து அதை நல்லா ஹீட்டாக விட்டுட்டு தான் நாங்கள் அதை டோவில் மிக்ஸ் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லாமல் நாங்கள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஆயில் ஹீட்டாக வச்சு செஞ்சோம்னா கட்லட் எல்லாம் அப்படியே உதிர்ந்துடும். ஸோ அதனால் கட்லட் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து நாங்கள் அங்கே செய்ய போக்கல இங்கே ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் கட்லட் ஷேப்பாகவும் நல்ல க்ரன்ச்சியாகவும் உதிராமலும் வரும். இப்போ நாங்கள் நார்மலாக பெட்டிஸ் எல்லாம் எல்லா பெட்டிஸுமே நல்லா தட்டி வச்சுட்டு அதுக்கு பிறகு ஆயிலில் வைக்கிற மாதிரி கட்லட்டோடையில கட்லட் வந்து நாங்கள் அங்கே அப்படியே பிரெட் க்ரம்ஸில் பிரட்டுறதோடு இங்கே அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடணும். ஸோ பாருங்கள், நான் ஃப்ரை பண்ணிக்கொண்டேன். இதை வந்து கேஸை வந்து மீடியம் லோவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளுக்கெல்லாம் நல்லா குக்காகி நல்லா ஃப்ரை ஆகும். ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, அது என்ன மாதிரி சாப்பாடாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணால் தான் அது நல்லா டேஸ்டியாகவும் வரும், மற்றது அந்த சாப்பாடு நல்ல பசந்தாகவும் வரும். ஸோ நான் இப்போ இந்த கட்லட் எல்லாத்தையுமே நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கொண்டேன். இப்போ அதை நான் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் எடுத்து ஒரு பால்க்கு ஒரு பேப்பர் ஒன்று போட்டு வச்சுக்கிறேன், இதோட ஆயில் எல்லாம் இழுத்துடுறதுக்கு. அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் தான் நான் சர்வ் பண்ணிக்கொள்வேன். இப்போ நான் இந்த மாதிரி பேப்பர் ஒன்றில் போட்டு வச்சுக்கிறேன். அப்போ இதில் ஆயில் எல்லாம் அப்படியே அந்த பேப்பருக்கு இழுத்துடும் தானே. இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணிக்கொள்வோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்லட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்குதா பாருங்கள் எப்படி கீழே சூப்பராக வந்துக்கு. இந்த கட்லட் சோயா மீட்டால் செய்கிற கட்லட் வந்து நாங்கள் நல்லா வராதுன்னு நினச்சி முடிப்போம். ஆனால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃபிஷ் கட்லட் செய்யவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு இது டேஸ்ட் ஆகிக்கும். ஸோ பாருங்கள், உள்ளுக்கெல்லாம் நல்லா குக்காகி நல்லா ஃப்ரை ஆகிக்குது, நல்ல சூப்பரான டேஸ்டி ஆகிக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கட்லட் வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஹோம்மேட் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.